ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினின் அழைப்பின் பேரில் மலேசிய மாமன்னர் மாட்சிமை தங்கிய சுல்தான் இப்ராஹிம் சிறப்பு பயணமாக சென்ட் பீட்டர்ஸ்பர்க்கிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். அதன் வளமான வரலாறு, பாரம்பரிய கட்டிடக்கலை மற்றும் ரஷ்யாவின் முதன்மையான கலாச்சார மையங்களில் ஒன்றாக அதன் அந்தஸ்துக்காக கொண்டாடப்படுகிறது. 1703ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட சென்ட் பீட்டர்ஸ்பர்க் ஒரு காலத்தில் ரஷ்ய தலைநகராக விளங்கியது. மேலும் அதன் வரலாற்று அடையாளங்கள் மற்றும் கலை பாரம்பரியத்திற்கு அது பெயர் பெற்றது. உலகம் முழுவதிலும் இருந்து பார்வையாளர்களை ஈர்த்தது. வரலாறு, கலை மற்றும் நகர்ப்புற அழகு ஆகியவற்றின் தனித்துவமான கலவையானது இந்த நகரத்தை ரஷ்யாவின் மிகவும் விரும்பப்படும் இடங்களில் ஒன்றாக ஆக்குகிறது. இது மலேசியர்கள் உட்பட சர்வதேச பயணிகளிடம் இருந்து வளர்ந்து வரும் ஆர்வத்தை ஈர்க்கிறது என்று சுல்தான் இப்ராஹிம் பதிவிட்டுள்ளார். கடந்த ஆண்டு 1,60,000க்கும் மேற்பட்ட மலேசியர்கள் சென்ட் பீட்டர்ஸ்பர்க்கிற்கு வருகை தந்தனர். புடினின் தனிப்பட்ட அழைப்பின் பேரில் மன்னரின் முதல் சிறப்பு வருகை இந்நகருக்கு வருகிறது. மன்னரின் சிறப்பு விமானம் உள்ளூர் நேரப்படி நேற்று பிற்பகல் 2:38 மணிக்கு புல்கோவோ சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியது. ரஷ்யாவின் முக்கிய பிரமுகர்கள் உட்பட ரஷ்யாவிற்கான மலேசிய தூதர் டத்தோ சியோங் லூன் லாய் மன்னரை வரவேற்க உடனிருந்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.